அந்த இன்டர்னலி அட்ஜஸ்டபிளோட நாப்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருமோன்னு ஒரு ஃபீலிங்லேயே நம்ம வந்து ஃப்ரெஜைலாக இருக்கு. இதோட குவாலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப சீப்பாக இருக்க மாதிரி இருக்கு. சீப்புன்ற சென்ஸ் அதை நம்ம டச் பண்ணும்போது சர்வீஸ் நெட்வொர்க் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கு. சர்வீஸில் போயிட்டு அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்றத சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த கீர் ஸ்லாட்ஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக ஸ்லாட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுது. இந்த வண்டி நான் டிரைவ் பண்ணதுக்கும் இந்த வண்டியோட ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்ப போய் வண்டி பார்த்தோன்னே ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் வெஹிக்கிள். வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆனால் ஒரு டீட்டெயில்டான ஒரு யூசர் ரிவ்யூ எபிசோட்குள்ளே தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி என்ன காருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கார் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக உள்ள வந்தாங்க. வந்த டைமில் வந்து ஒரு ரொம்ப ப்ரீமியமான ஒரு கார் செக்மெண்ட்குள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பீப்புள் வந்து அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் கார்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபோர்டபுள் செக்மெண்ட்குள்ளேயும் வந்தாங்க. பட் நம்பர்ஸ் வந்து பெரிதளவில் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷன் ரவுட் எடுத்து ஒவ்வொரு கார்களையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக வாங்குற கஸ்டமருக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் சர்வீஸ் நெட்வொர்க்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் சேல்ஸ் நெட்வொர்க்ஸ். அப்போது பீப்புள் ட்ரஸ்ட் பண்ணி உள்ளே வரணும் அப்படின்னா வண்டி ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும். இந்த ப்ரைஸிங்க்கு யாருமே கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும்னு நினச்சி கார்களை எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. என்ன பிராண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? சிட்ரான். ஸோ சிட்ரான் பிராண்டில் கார் வாங்குறப்போ யூசருக்கு என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக தோணுது, என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவாக தோணுது. ஒரு ஆன் ரோட் 6 lakh rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ஆல்டோ K10, எஸ்ப்ரெஸோ, ஈவன் ஹிண்டேயோட i10 கூட நம்ம அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வாங்க முடியறது இல்லை ஒரு சில சினரியோஸில். ஸோ அப்போ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் சிட்ரானோட C3X வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி 6 to 7 lakh ப்ரைஸிங்கில் இருக்குது. சிட்ரானில் அந்த C3X வரதுக்கு முன்னாடி C3 ஓட பேசிக் மாடல் இருந்துச்சு. அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பர்டிகுலர் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் 6 lakhsக்கு எடுத்திருக்காரு. ஸோ இந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த சிட்ரான் C3 நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, நீங்கள் உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 6 to 7 lakhs தான் ஆன் ரோடே இருக்குன்னா ஒரு யூஸ்டு கார் போகிற பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு புது காரே வாங்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த காரை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நாம் இப்போது நிறைய லொக்கேஷன்ஸ் ட்ராவல் பண்ணி யூசர் ரிவ்யூவாக கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தட் வந்து பீப்புளுக்கு ஒரு கார் பற்றின புரிதல் இன்னும் பெட்டராக போய் சேரும் அப்படின்றக்காக நீங்கள் இதே மாதிரி உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், ரீச் அவுட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் லொக்கேஷனில் வந்து அந்த வீடியோஸை கவர் பண்ணி கொடுப்போம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கார் கல்ச்சர் கம்யூனிட்டியை வந்து நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த நம்பர் ரீச் அவுட் பண்ணுங்கள். இன்னும் வந்து டீட்டெயில்ஸ் நிறையா சொல்லுவாங்க. 3 months ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ், லாங் டிரைவ்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கார் பெட்டரான ஒரு கார் கம்யூனிட்டி டெவலப் பண்ணணும் அப்படின்றக்காக உழைப்பு கொடுத்துட்ருக்கோம். ஸோ டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்கள் காரோட யூசர் ஷேர் பண்ணுவோம், ரீச் அவுட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூகுள் ராஜ் ப்ரோ இருக்கார். ஆக்சுவலாக வந்து சீரியஸ் ஆஃப் எபிசோட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வீடியோவில் நம்ம ப்ரோ தான் வர போகிறாரு. சிட்ரான், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டால் டர்போவில் DCT மாடல்ஸ் இருக்கிறப்போ அது ஒரு லாங் டேர்ம் ரிப்போர்ட் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து MG பிராண்டோட ஒரு கார். ஸோ இது எல்லாத்தோட ரிவ்யூ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வீக்லி. ப்ரோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நான் கோகுல்ராஜ். ஸோ ஆக்சுவலாக நான் வந்துட்டு கார் ஒரு கிரேஸ் உள்ள வர என்தூசியான்னு சொல்கிறத விட கிரேஸ், அதாவது எப்படி சொல்கிறது, ஸோ எந்த கார் போனாலும் அட்லீஸ்ட் அது ஒன்ஸாவது ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ அந்த மாதிரி எனக்கு திங்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட், அதாவது யூனிக்காக ஒரு காரை வந்து நான் எடுக்கணும். ஸோ இப்போ நார்மலாக எல்லாருமே எதிர்பார்க்குறது எல்லாரும் வச்சிருக்கணும் அந்த காரை, சர்வீஸ் நெட்வொர்க்கோ இந்த மாதிரி சோன் சோஸ்லாம் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம வச்சிருக்கிற பொருள் வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ இட் சுட் பி டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ மற்றது கம்பேர் பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படி சூஸ் பண்ணது தான் சிட்ரான் C3 இருக்கட்டும். அதே மாதிரி என்லைன் வென்யூவில் என்லைன்.
ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஆஸ்டர். ஸோ ரொம்ப இதெல்லாம் ரேரஸ்ட் கார்னு சொல்லலாம். ஸோ மேபி இன்னும் ஃபியூச்சர்ஸில் வந்துட்டு அது மேபி ஐகானிக் காரில் கூட பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உள்ள கார்ஸ் தான் இது. ஓகேங்க. ஸோ இந்த சிட்ரான் C3X ஆன் ரோட் ப்ரைஸ் என்னங்க பிரதர்? நீங்கள் இந்த சிட்ரான் C3X பார்க்கும்போது அந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் கார்கள் இருந்தது, அதை தாண்டி C3Xக்கு வந்ததுக்கான காரணம்? ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட இந்த 2 கார் என்கிட்ட இருக்கனால நான் வந்துட்டு ஒரு சிட்டி டிரைவாக எனக்கு வேணும், சின்ன காராக வேணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணும்போது ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு செகண்ட்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போய் பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஓப்பனாக சொன்னால் ஒரு 2 லட்ச ரூபா தான் வச்சேன். சரிங்க. ஸோ 2 lakhsக்கு போயிட்டு வெஹிக்கிள் பார்க்கும்போது செகண்ட்ஸில் எல்லாம் சொல்கிறாங்களே இப்போ எப்படி இருக்குன்னு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு அதை பற்றி போய் வண்டி பார்த்தோன்னே ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் வெஹிக்கிள். ஓகேங்க. அப்படி தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பட்ஜெட்டை வந்துட்டு 5 lakhக்கு வச்சேன். செகண்ட்ஸில் 5 lakhs பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ 5 lakhsக்கு போய் பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஓவர் ப்ரைஸ்டு மாதிரி தெரிஞ்சு. லிட்ரலி ஒரு மாருதி ஷிஃப்ட் பார்த்தேன், 2018 மாடல். கேட்டால் டீசல் வண்டின்றாங்க, ரேரஸ்ட்ன்றாங்க, 7 lakhன்றாங்க. 7 lakhக்கு நான் ஏன் ஒரு செகண்ட்ஸ் வண்டி எடுக்கணும் அப்படின்ற, அது ஆல்ரெடி ஒரு 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எக்கோ ஸ்போர்ட் பார்த்தேன். ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி அதுவும் நான் சொன்ன மாதிரி அந்த யூனிக்கா வெஹிக்கிள் இருக்குன்னு சொல்லி எக்கோ ஸ்போர்ட் பார்த்தேன், ஃபிகோ வேணும்னு பார்த்தேன். ஆனால் எதுவுமே வந்துட்டு எனக்கு அந்த 105 lakhோ அந்த ரேஞ்ச் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு நல்ல வெஹிக்கிளா இருக்கு வெஹிக்கிள்ஸ், ஆனால் எனக்கு நல்ல வெஹிக்கிளா கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி ஓகே புது வெஹிக்கிள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போய் பார்த்தது மாருதியில் எஸ்பிரஸோ. ஸோ என் ஹைட்டுக்கு வந்துட்டு ஆல்டோ எனக்கு செட் ஆகாது அப்படின்றதுனால எஸ்பிரஸோ போய் பார்த்தேன். ஸோ டிரைவ் பண்ணேன், ஓகே தட்ஸ் ஃபைனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற எனக்கு எஸ்பிரஸோ ஒரு ஆசிலேஷன்லேயே இருந்தேன், சரி இது எடுக்கலாமா வேணாமா அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் வேற வெஹிக்கிள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வெஹிக்கிள் போய் பார்க்கும்போது சிட்ரான் வந்துட்டு ஜஸ்ட் உங்கள் ரிவ்யூஸாக இருக்கட்டும், மோட்டோ நிறைய சேனல்ஸோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு ஓகே சம்திங் நம்ம ஒரு யூனிக்காக நம்ம சூஸ் பண்ணனால போய் சிட்ரான் போய் டிரைவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் டிரைவ் பண்ணோடனே ஜஸ்ட் புக் பண்ணால் இதான் எடுக்கணும் அப்படின்றத இது பண்ணிட்டேன். ஓகேங்க. ஸோ சிட்ரான் பிராண்டுக்குள்ளேன்னு போகும்போது வந்து எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி கொஷின்ஸ் இந்த மாதிரி நிறைய ரைஸ் ஆகுது. புது பிராண்டுங்க, லிமிட்டட் நம்பர் ஆஃப் சர்வீஸ் நெட்வொர்க்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி போலாம்ப்பா என்னாலும் போலாம்ப்பா அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு காரணம் சொன்னீங்க, யூனிக்கான ப்ராடக்ட். அடுத்து இந்த ப்ரைஸிங் வந்து காரணமாக இருந்திருக்குல்லங்க. ஸோ இந்த ப்ரைஸிங் இவங்க இந்த ப்ரைஸிங்க்கு கொடுத்துருக்கிற ப்ரொபோசிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? எஸ், அதாவது ஒரு எனக்கு ஆன் ரோடில் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 6-10க்கு நான் 25 மாடல் தான் எடுத்தேன். ஓகேங்க. ஸோ 26 மாடல் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் 25 மாடல் தான் நான் எடுத்தேன். ஸோ கொஞ்சம் எனக்கு பட்ஜெட் வைஸ் எனக்கு ஃபிக்ஸ் ஆச்சு. அதே மாதிரி ஓகே எனக்கு வந்துட்டு வேற வெஹிக்கிள் நம்ம போகிறதோட இது வந்துட்டு பெட்டர், அந்த வேல்யூ ஃபார் மணியாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு பேசிக்காக நமக்கு என்ன தேவையோ அந்த ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு எனக்கு 6.10ல் எனக்கு கிடைச்சது. இன்னொன்று அந்த பேக்கேஜுமே, அதாவது லைக் வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நம்ம பேசியிருந்தோம், அதாவது ஒரு 40-50,000 ஆஃபர் வந்துச்சு. அந்த 40-50,000 அவங்க ஒரு பேக்கேஜ் கொடுத்துருந்தாங்க. அந்த பேக்கேஜில் என்னெல்லாம் வந்துச்சுங்க? ஸோ பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாக் லேம்ப் வந்துருச்சு, சைடில் பாடி கிளாடிங்ஸ் இந்த இதெல்லாம் வந்துருச்சு, டெக்கு வித் ரிவர்ஸ் கேமரா, ஓகேங்க, அப்புறம் லெதர் சீட்டட் வந்துருச்சு. ஓகேங்க. ஸோ நமக்கு தேவையானது அடிப்படை விஷயங்களை அவங்க பூர்த்தி பண்ணிட்டாங்க அந்த பேக்கேஜில். பேசிக்காக என்ன நமக்கு தேவையோ அதை வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. சிட்ரானோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபீல் ஆகுதுங்க? ஸோ ஆக்சுவலாக நான் இந்த வண்டி வந்துட்டு ஒரு 1200 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் மந்த் தான் டெலிவரி எடுத்தேன். ஸோ இது வரைக்கும் நான் சர்வீஸ் விடல. சர்வீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா நான் இது மற்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நான் சர்வீஸ் விட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இது இன்னும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பட் ஐ ஹோப் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ ஒரு பட்ஜெட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அவுட்புட் நம்ம கொடுத்து ஒரு வெஹிக்கிளை கொடுத்து விடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்க. அதாவது என்னன்னா, அதாவது எக்ஸ்ட்ராடினரியா சொல்லணும் அப்படின்னா சூப்பர் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 6 லட்ச ரூபா வெஹிக்கிள் யாரும் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நமக்கு வந்துட்டு ஒரு காஸ்ட் வைஸ் கம்மியாக எடுக்கிறாங்க அப்படின்ற அவங்க மென்டாலிட்டி இல்லாமல் ஸோ ஷோரூம் சைட்ல இருந்து எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவாக கொடுத்தாங்க. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்த விஷயம் பிரதர், இந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸை தாண்டி நம்ம பேசணும்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹெட்லாம்ப் த்ரோ, அதுக்கப்புறம் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ இது கண்டிப்பாக பேசணும். ஹெட்லாம்போட இது வந்துட்டு ஓகே நாட், அதாவது ஒரு 6 லட்ச ரூபா செக்மெண்ட்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபைன். ஒரு சிட்டி, அதாவது ஒரு சின்ன வண்டியை வச்சுட்டு நம்ம ரொம்ப லாங் போகிறதுக்கும் யூஸபிலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி ஷார்ட் நம்ம சிட்டிக்குள்ளே டிரைவ் பண்ணுறதுக்கும் லைட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லவே தேவையில்ல.
நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஓகேங்க. நான் டெய்லி வந்துட்டு ஆஃபீஸ் எனக்கு ஆல்மோஸ்ட் 60 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ 60 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்ஸ் வரும். ஸோ எங்கேயுமே வந்துட்டு உரசினதோ ஃபுல் லோடு வச்சுமே எனக்கு எங்கேயுமே உரசினதோ அப்படின்றது எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் டாப் நாச். 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பிரதர், என்ஜின்ங்க ஒரு வண்டிக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பார்ட் அதோட என்ஜின். இந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டுங்க, பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் வந்து எஃபிஷியன்சி, மைலேஜ் எவ்வளோ இருக்குது? ஸோ ரிஃபைன்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த இன்ஜின், அதாவது மற்ற வண்டி நான் டிரைவ் பண்ணதுக்கும் இந்த வண்டியோட ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்ப புவர்னு தான் நான் சொல்லணும். மேபி வந்துட்டு இது வந்துட்டு கரெக்டாக பேக் பண்ணாமல் இருக்கலாங்களா, இல்லை வந்துட்டு இன்சுலேஷன் பண்ணாமல் இருக்காங்களா, ஸோ அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இதோட ரிஃபைன்மெண்ட் வந்து எனக்கு அந்த அளவு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஓகேங்க. தென் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போகும்போது என்ன நமக்கு தேவையோ அது இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஃபைன். அதாவது அடிப்படை தேவைக்கான பவர் இருக்கு, அடிப்படையான தேவையான பவர் நமக்கு கிடைக்குது. ஸோ வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஓகே. அடுத்தது மைலேஜ் அப்படின்ற போது எனக்கு நான் டெய்லி சொன்ன மாதிரி 60 கிலோமீட்டர்ஸ் நான் போகிறேன். ஸோ சிட்டி ப்ளஸ் வந்துட்டு ஹைவே ட்ராவல் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு இது வரைக்கும் இந்த 1200 கிலோமீட்டர் ஓடுனால எனக்கு ஆவரேஜாக எனக்கு வந்தது ஒரு 14 வந்திருக்கு எனக்கு. ஓகேங்க. ஸோ ஒரு எண்ணெயில் நான் மைலேஜ் நல்லா கிடைக்கணும்னு தான் இந்த வெஹிக்கிள் எடுத்தேன். ஸோ ஆஸ்டரா இருக்கட்டும், என்லைனா இருக்கட்டும், சுத்தமாக மைலேஜ் கிடையாது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் பெட்டர்னு நான் சொல்றேன். ஓகே. ஸோ ஹில் ஸ்டேஷன்ஸ் ஏதாவது ட்ராவல் பண்ணிருக்கீங்களா பிரதர்? இல்லை, இன்னும் ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணல. ஸோ சூன் வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு நான் இன்ஃபார்ம் ஷேர் பண்ணுங்க. ஹைவேல ஓவர்டேக்ஸ் இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா? யா, அதாவது அந்த லீனியர் பவர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த லீனியர் பவர் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அதாவது இப்போ லிட்ரலி வந்துட்டு ஒரு 5th கியரில் நான் ஒரு 60லேருந்து நான் புல் பண்ணணும் அப்படின்னா கூட நான் கியர் ஷிஃப்ட் பண்ணாமல் 60லேருந்து நான் புல் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லா இருக்குது. டயர் அண்ட் ரோட் நாய்ஸ் ஏதாவது வருதுங்களா அவ்வளோ கேபின்குள்ளே? எஸ், கண்டிப்பாக. ஸோ அதாவது சொன்ன மாதிரி வேல்யூ ஃபார் மணி, அதாவது காஸ்ட் வைஸ் ரொம்ப நம்மளுக்கு கம்மி ஒன்று. ஸோ இன்னொன்று அதை பார்க்கும்போது மேபி வந்துட்டு அவங்க டோர்ஸில் இந்த மாதிரி இன்சுலேஷன்ஸில் எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, அந்த பட்ஜெட்குள்ளே வரணும். ஓகே, ஃபைன் பிரதர். சரிங்க பிரதர், அடுத்த விஷயம் உள்ள இன்டீரியர் பேச ஆரம்பிப்போம். பிரதர், இன்டீரியர் பேசுறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட யூஎஸ்பியா வந்து அந்த பிராண்ட் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டர், அதாவது கம்ஃபர்ட் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வண்டியோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கு? ஸ்பீட் பிரேக்கர்ஸ், பாத் ஹோல்ஸ் எல்லாம் விடுறப்ப எந்த அளவுக்கு பெட்டர்மெண்ட் இருக்குங்க? ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு கம்பெனி சொல்கிற மாதிரி தான். ஸோ இது ஆல்ரெடி வெல் நோன் பிராண்ட் ஃபார் சஸ்பென்ஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சாஃப்ட்வேர் சைடு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதாவது இந்த காஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்படி ஒரு சஸ்பென்ஷன் தர முடியுமா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி பாடி ரோல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் போகும்போது கண்டிப்பாக நமக்கு பாடி ரோல் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த பாடி ரோல் இருக்குது. அதே மாதிரி ரைட் குவாலிட்டி வந்துட்டு ஸ்டேரிங்ஸோட மேனுவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக இருக்குது. அதாவது ஈஸி யூஸ், அதை வந்து ரொம்ப லைட்டாக உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு சுலபமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப வந்துட்டு யூசர் வந்து யூஸ் பண்ணும் போதோ லெஃப்ட் நல்லா டேர்ன் பண்ணுறதுக்கோ டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப கம்மி இந்த வெஹிக்கிளில் லிட்ரலி. அந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்டேரிங்கோட ஃப்ரீனஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதனால் மேனுவலிட்டி சூப்பராக இருக்குது. ஓகேங்க. ஸ்டீரிங்கோட ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷனுங்க. அடுத்து வந்து வண்டியோட பிரேக்ஸ் எப்படி இருக்குங்க? ஸோ வண்டியோட பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் பேட், நல்லா இருக்குது. அதாவது ஒரு நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு இப்போ இருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4மே டிஸ்க் பிரேக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் 2 தான் டிஸ்க்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஆவரேஜாக நான் இது வரைக்கும் ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 100ல் க்ரூஸ் பண்ணிட்டு ஒரு சடனாக பிரேக் போடும் போதோ லீனியராக பிரேக் போடும் போதோ நல்லா இருக்குது. ஓகே, ஃபைன். அடுத்து வண்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஏ பில்லரோ இல்லை வந்து இந்த ஐஆர்விஎம்மோ பிளைண்ட் ஸ்பாட் என்னைக்காவது உருவாக்கியிருக்குங்களா? இல்லை. ஸோ இந்த வெஹிக்கிள் எந்த இடத்துலையுமே எனக்கு, நான் மேபி ஹைட்டாக இருக்கனால எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. பட் எனக்கு வந்துட்டு வண்டியோட விசிபிலிட்டி ஃபுல்லாகவுமே எனக்கு கவராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு ஒரு பிளைண்ட் ஸ்பாட் நமக்கு கிரியேட் பண்ணுறதே இல்லை. ஹை ஸ்பீடில் ஸ்டெபிலிட்டி பிரதர்? ஸோ நான் ஹை ஸ்பீடு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வரைக்கும் தான் போயிருக்கேன். இதுக்கு 100க்கு மேலே நான் போனதில்லை. அந்த 100ல் நான் க்ரூஸ் பண்ணும் போதும் நல்லாவே இருக்குது. பிளான்டடான ஒரு உணர்வு தான் இருக்குது. ஓகே பிரதர், டன். அடுத்து சீட்ஸோட கம்ஃபர்ட்ங்க. இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் மிஸ் அவுட் ஆகுது. கண்டிப்பாக. ஸோ சீட்ஸ் வந்து உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்களா? அதாவது முதுகு வலி இல்லை நெக் பெயின் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குதுங்களா? யா, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துட்டு மிஸ் ஆகுது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் வேறு எந்த ஒரு வெஹிக்கிளுமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒன்றும் பெருசாக வந்துட்டு தேவைப்படுவது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணல. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு கம்ஃபர்ட் அப்படின்னு, சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அதாவது நான் எல்லாமே சொல்கிறது இந்த பட்ஜெட்டை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு
லிட்டரலி கம்பேர் டு வேற வெஹிக்கிள்லாம் கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கு. அது இந்த பட்ஜெட்ல உள்ள காருக்கு. ஸோ என்னோட ஹைட்டுக்கு வந்துட்டு ஹெட்ரூம் இருக்கட்டும், அதே மாதிரி சீட்டோட அண்டர் டை சப்போர்ட் மட்டும் ரொம்ப லேகிங்கா இருக்கு. ஸோ தட்ஸ் காம்ப்ரமைசபிள். ஸோ மற்றபடி வந்துட்டு எந்த ஒரு பேக் பெயினோ ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே எனக்கு இல்லை. பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி எப்படி ஃபீல் ஆகுதுன்றது? ஸோ பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலுமே ஒரு ஆர்ட் பிளாஸ்டிக்காக தான் இருக்கு. ஸோ சொல்ல போனால் வெஹிக்கிள் ஃப்ரண்ட்லியா இருக்கட்டும், சைட்லியா இருக்கட்டும், ஃபுல் ஆர்ட் பிளாஸ்டிக் தான் இருக்கு. பட் அந்த ஆர்ட் பிளாஸ்டிக்குமே வந்துட்டு ஓகே, ஸோ நாட் பேட், நல்லா தான் இருக்கு. ஸோ அங்கங்கே சின்ன சின்ன ரேட்லிங் நாய்ஸஸ் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இன்சுலேஷன்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ மேபி அதெல்லாம் பண்ணனா அந்த ரேட்லிங் நாய்ஸ்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே பிரதர். ஏசியோட த்ரோங்க? ஸோ ஏசியோட த்ரோ வந்துட்டு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இது வந்துட்டு ஒரு டாப் நாச்சான ஏசின்னு தான் நான் சொல்ல முடியும். அதாவது ஒரு இவங்க இப்போ ரீசெண்டாக கூட இந்த பிராண்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா 14 டிகிரியில் வந்து நாங்கள் தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் இன்னைக்கு ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி சொல்கிறது இங்கே வந்துட்டு அது ப்ராக்டிக்கலாகவே அது இருக்குது. ஸோ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோடனே பேக்கில் இருக்கவங்களுக்கு கூட அந்த ஏசியோட சில்னஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே. ஸோ அது வந்துட்டு இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வேறு எந்த ஒரு வெஹிக்கிள்லையுமே இல்லை. கிளச்சை மிதிச்சு அதுக்கப்புறம் அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணுறோம்ல பிரதர், அப்போ கிளச்சோட ட்ராவலுங்க, அப்புறம் கிளச் எந்த அளவுக்கு வந்து ஹார்டாக இருக்குங்களா இல்லை ஈஸியாக இருக்குங்களா, ஸ்லாட் ஆகுதுங்களா கியர் ப்ராப்பராக? ஸோ அதே மாதிரி கிளச்சஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது கிளச்சு. ஸோ நான் லிட்டரலி ஒரு 4 இயர்ஸாக வந்து நான் ஆட்டோமேட்டிக் தான் ட்ரைவ் பண்ணேன் ஃபுல்லாக. ஸோ அதுக்கு முன்னால் மேனுவல் ஓட்டினேன். ஆனால் அந்த 4 இயர்ஸ் நம்ம தொடர்ந்து அதை ஓட்டிகிட்டு இருந்ததுனால இப்போ டக்குன்னு ஒரு மேனுவலுக்கு நான் போகும்போது எனக்கு வந்து இந்த கீர் ஸ்லாட்ஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக ஸ்லாட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுது. ஓகே. பட் மேபி வந்துட்டு அது ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஏதாவது அவங்க ரெட்டிஃபை பண்ணுறாங்களா சொன்னோம்னா அப்படின்றது பார்ப்போம். ஓகே பிரதர், டன். கியர் ஸ்லாட் ஆகிறது ப்ராப்பராக ஆகுதுங்களா? மற்றபடி கீர்ஸ் எல்லாமே நார்மலாக ஸ்லாட் ஆகும்போது நல்லா ப்ராப்பராக ஸ்லாட் ஆகும். அதுலலாம் எந்த குறையும் இல்லை. ஓகே பிரதர். அடுத்து வந்து இந்த ஃப்ரெண்ட் விஷயங்கள் மோஸ்ட்லி எல்லாமே பேசிட்டோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வந்து போனட்டோட விசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்குதுங்களா? ஸோ என்னோட அதாவது இந்த லெஃப்ட் டு ரைட் அது என்னோட பானட்டோட இது வந்துட்டு வியூ வந்துட்டு என்னோட கண்ணுக்குள்ளேயே தான் இருக்கு. ஓகே. ஸோ வேற அதாவது ஃபுல்லாகவே நமக்கு கவர் ஆயிருது வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஓஎம்ல ஆக்சுவலாக வந்து ஜென்யூன் அக்சஸரியாக வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இதோட ஆடியோ குவாலிட்டி, இதோட யூஸபிலிட்டி எப்படி ஃபீல் ஆகுது? ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதில் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஸோ இது ஒயர்டாக ஒர்க் ஆகுது, ஒயர்லெஸ்லி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பட்ஜெட்லன்ற போது இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோஸ் வந்துட்டு நம்ம அதாவது நம்ம ஒரு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் ஒரு ஆடியோ சிஸ்டம்னா இப்படி இருக்கணும்னு. ஸோ அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு ப்ராப்பராக ஒரு நாய்ஸ் கேட்குற மாதிரி கரெக்டாக இருக்கு. ஓகேஷா ஃபீல் ஆகுது. ரிவர்ஸ் கேமராவோட கிளாரிட்டிங்கிறது? ரிவர்ஸ் கேமராவோட கிளாரிட்டி நல்லாவே இருக்கு. ஸோ பெட்டராகவே இருக்கு. அதாவது நைட்டாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் நல்லாவே இருக்கு. அதுல எந்த குறைகளும் இல்லை. அதாவது நான் சொல்றது எல்லாமே ஓவராலாக இந்த பட்ஜெட்டு கவர் பண்ணுவோம். ஸோ அதாவது சொன்னோடனே எனக்கு வந்து ஒரு 4Kல காட்டுதா அப்படின்ற மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணல. பட் இந்த பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஃபைன். அந்த ப்ரைஸிங் ஒவ்வொரு இடத்துலையும் ஜஸ்டிஃபை பண்ணுது. அந்த ப்ரைஸிங் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஜஸ்டிஃபை பண்ணுது, அவ்வளோதான். ஓகே ஃபைன் பிரதர். இன்டீரியரில் வந்து நம்ம ரியர் சீட்ஸ் உட்காரும் போது உங்களுக்கு லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் எப்படி இருக்குது, ஹெட்ரூம் எப்படி இருக்குங்க? ஸோ என்னோட ஹைட்டுக்கு வந்து ஹெட்ரூம் வந்துட்டு இன்னமும் நீங்களும் பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு ஓகே ஃபைன். ஸோ அதேமாரி லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோட சீட்டிங் பொசிஷனுக்கு தான் நான் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ ஓகே ஃபைன், அந்த மாதிரி தான் இருக்குது. அதேமாரி தை சப்போர்ட்டு வந்துட்டு பெட்டர், நல்லா தான் இருக்குது. என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னா இது கொஞ்சம் சீட் அட்ஜஸ்டபிள் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு ரெக்லைன் ஆப்ஷனில் நம்ம கொஞ்சம் வந்துட்டு சாஞ்சி உட்காரலாம். பட் இது வந்து லிட்டரலி கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம்னு தோணுதுங்களா பின்னாடி? எஸ், பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொடுக்க முடியுமா எனக்கு தெரியல. பட் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும், நமக்கு ஒரு ஆடட். ரியர்ல ஆக்சுவலாக ஏசி ஒன்ஸ் கிடையாது, பட் ஃப்ரண்ட்ல இருக்கிற த்ரோவே பின்னாடி நல்லா இருக்கு. ஸோ அதை நான் சொன்ன மாதிரி முன்னாலே சொன்ன மாதிரி தான் ஒரு 15 மினிட்ஸ் நான் டிரைவ் போயிட்டேன் அப்படின்னாலே பின்னால் இருக்கவங்களுக்கு அந்த ஏசி வந்துட்டு கவர் ஆயிடுது. ஓகேங்க. பின்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது சஸ்பென்ஷன் வந்து எப்படி ஃபீல் ஆகுதுங்க? அதாவது ஸ்பீட் பிரேக்கர்ஸ், பாத் ஹோல்ஸ்லாம் போகும்போது எப்படி ஃபீல் ஆகுது? ஸோ ஆக்சுவலாக நான் இதை ஃபீல் பண்ணணும்னே நான் என்ன பண்ணேன்னா, ஸோ என்னோட டிரைவரை வச்சு ஸோ அவர் வந்து டிரைவ் பண்ண விட்டு ஸோ நான் பின்னால் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நான் உட்கார வச்சு நான் போயிருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சஸ்பென்ஷன் இது பேர் போன இந்த கம்பெனி பேர் போனதே சஸ்பென்ஷனுக்காகலாம். ஸோ பின்னாலேயும் அதே மாதிரி கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்கு. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு ஐயோ இந்த வண்டி நம்ம எடுத்துட்டோமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் நல்லாவே இருக்குது.
என்ன நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைமில் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா கொஞ்சம் லாங் ட்ராவல் பண்ணும்போது நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ஹெட் ரெஸ்ட் இருக்குன்னு நம்ம ஃபீல் நினைப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்துட்டு இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல்னஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு நான் இங்கே உட்காந்தேன்னா டிரைவரோட நான் ஒரு லிட்டரலி ஒரு 50 mm நான் ஹைட்ல உட்காந்துருக்க மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஸோ என்னாலையும் அந்த ரோடு தெரியுது, என்னாலையும் ரோடு பார்க்க இருக்கிறதுனால அந்த கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீல் இருக்கு. ஆமா, அந்த இது ஃபீல் வந்து லிட்டரலி அவங்களுமே நான் நிறைய ரிவ்யூஸ்ல நானும் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க அந்த பிராண்ட் லான்ச் பண்ணும் போது அவங்க சொன்னதே வந்துட்டு ஒரு லிட்டரலி ஒரு தியேட்டர் சீட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற இது நல்லாவே அந்த ஒரு இது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. பூட் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு போகமா இருக்கு பிரதர்? ஸோ பூட் ஸ்பேஸ் வந்துட்டு நல்லாவே இருக்கு. அதாவது கம்பேர் டு ஒரு சில பிராண்ட்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வெல் நோன் பிராண்டு தான், அந்த இடத்துல அந்த காருக்கு பூட் ஸ்பேஸே கிடையாது, ஆனால் நல்ல செல்லிங் கார் அது. அந்த காரை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சூப்பர், ஃபைன், ஓகே பிரதர். ஸோ ரியர் சீட்டில் 3 பேர் அடல்ட் உட்கார முடியுதுங்களா இல்லை எப்படிங்க பிரதர்? யா, ஸோ இதில் வந்துட்டு இன்னொன்று என்னன்னா 3 பேர் நான் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது வண்டி வந்து ஃபுல் லோடில் தான் ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் ட்ரைவே பண்ணேன். ஓகே. ஸோ பின்னால் 3 பேர், முன்னால் நானும் டிரைவ் பண்ணேன், அப்புறம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருந்தார். ஸோ பின்னால் வந்துட்டு ஸோ எங்கள் ஃபேமிலியில இருந்தாங்க. ஸோ லிட்ரலி 3 பேருமே வந்துட்டு ஓரளவுக்கு ஃபேட் தான், பட் தே ஃபீல் கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னாங்க. பட் இந்த வெஹிக்கிளோட சைஸுக்கு தகுந்த கம்ஃபர்ட் இருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த சிட்ரான் C3யோட ஒரு 3 ப்ரோஸ் 3 கான்ஸ்னா என்ன சொல்லுவீங்க பிரதர்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஸோ வெஹிக்கிள் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கனால ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கோ சிட்டி டிரைவுக்கோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதோட பவர் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மைலேஜ் வைஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே. ஸோ 2வது ப்ரோ அப்படின்ற போது அதோட கண்டிப்பாக அதை சொல்ல வேண்டியது சஸ்பென்ஷன் ஆஸ் வெல் அஸ் உள்ளே இருக்க ஏசியோட கூலிங். ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு வந்துட்டு நம்ம பார்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த விஷயம்லாம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்கிற ஒரு 3 விஷயம் பிரதர். ஓகே, ஸோ ஆக்சுவலாக எனக்கு 2 ப்ரோ தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து கான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ஜினோட நாய்ஸ் வந்துட்டு அதாவது இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணியிருக்கலாம், கேபின்குள்ளே வராமல் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். மேபி அவங்க ப்ரைஸ் ரேஞ்சுக்கோ ஏதோ காம்பன்சேட் பண்ணாங்களான்னு தெரில, பட் எனிவேஸ் அதை பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது வந்துட்டு கானாவும் சொல்ல முடியாது, ப்ரோவும் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரோன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரோவில் கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படின்னா பட்ஜெட் வைஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம ப்ரோவில் கொண்டு போய் சேர்த்தலாம். கான்னு போகும்போது இதோட இன்சுலேஷன் பண்ணால் அது வந்துட்டு கானில் போய் வைக்கலாம். ஓகேங்க. ஸோ அதாவது இது வந்துட்டு ஆக்சிலேஷனில் தான் வைக்க முடியும். என்ஜின், ரோட் அண்ட் டயர் நாய்ஸில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வைக்கலாம். அடுத்த கான் அப்படின்றது என்னன்னா, ஸோ ஒரே ஒன்று ரியரில் வந்துட்டு இது வச்சுருக்காங்க, அதாவது ரோலர் விண்டோ. ஸோ அதுவும் வந்துட்டு இப்போ உள்ள இதுக்கு அட்லீஸ்ட் வேறு எதுலையாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியாவது அதை கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது ஒரு சஜஷன் தான் இது லிட்ரலி. 3வது வந்துட்டு சர்வீஸ் நான் போனதில்லை, பட் ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்த ரிவ்யூஸில் வந்துட்டு சொன்ன வரைக்கும் என்னன்னா சர்வீஸ் நெட்வொர்க்கு ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. சர்வீஸில் போயிட்டு அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்றத சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் காணா எடுத்துக்கிறேன் அப்படின்ற காரணம் என்னன்னா, ஸோ நான் இன்னும் வீட்டில் எனக்கு இன்னும் அந்த ஃபியர்னஸ் இருக்கானா, ஓகே எந்த அளவுக்கு சர்வீஸ் இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு ஃபியர்னஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு எனிதிங் நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டோம், எவ்வளோ காசுனாலும் கொடுத்து நம்ம செலவு பண்ணலாம், ஆனால் அது ப்ராப்பராக இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஃபியர்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு கானில் கொண்டு போய் நான் வைக்கிறேன். 4வது கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட குவாலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப சீப்பாக இருக்க மாதிரி இருக்கு. சீப்புன்ற சென்ஸ் அதை நம்ம டச் பண்ணும் போது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா நான் இது வந்துட்டு ORVM வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாப்ஸ் இருக்கு, இன்டர்னலி அட்ஜஸ்டபிள் தான். அந்த இன்டர்னலி அட்ஜஸ்டபிளோட நாப்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருமோன்னு ஒரு ஃபீலிங்லேயே நம்ம வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த ஒரு குவாலிட்டி இருக்கு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப நம்ம இந்த டோர் லாக்ஸுங்க சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஃபுல்லாக இருக்கு. ஓகேங்க. அப்புறம் அந்த ஜியோமெட்ரி டிவைஸ் பற்றியும் சொல்லிருங்க. எஸ், ஸோ இன்னொரு டிவைஸ் ஆக்சுவலாக நான் இந்த வெஹிக்கிளில் நான் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்கிட்ட இருக்க என்லைனுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிலேருந்து எனக்கு டிஃபால்ட்டாக வந்துருச்சு வண்டியோட ட்ராக்கிங்கை பற்றி. ஸோ நான் அப்படி பார்க்கும்போது இந்த வெஹிக்கிளுக்கு நான் வேணும்னு சொல்லி கேட்டேன் நான். ஸோ அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, C3க்கு வந்துட்டு அந்த மாதிரி கிடையவே கிடையாதுன்ட்டாங்க. ஸோ டாப் எண்ட் போனாலுமே இல்லைன்றாங்க. ஸோ அப்போது எனக்கு அது நான் அதை உட்காந்து ரிசர்ச் பண்ணேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஒமிட் பண்ணிட்டு என்ன பண்ணேன், தேர்ட் பார்ட்டி போயிடலான்னு சொல்லி பார்த்தேன். ஸோ தேர்ட் பார்ட்டி போகும்போது நிறைய டிவைசஸ் இருக்குது. ஸோ மேபி நான் உங்களோட சேனல்ஸ்லேயே பார்த்துருக்கேன், அந்த ஃப்ளீட் ட்ராக் சம்திங்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு அது ஒயரிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு.
எனக்கு வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது எனக்கு நானே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று தொலைவிட்டு இருந்தேன். ஓகேங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து ஃபைன் பண்ணேன். ஜியோ மோட்டிவ்னு ஒரு டிவைஸ் இருந்துச்சு. ஓகேங்க. ஸோ அந்த ஜியோ மோட்டிவ் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஓபிடியில் வந்துட்டு ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். ஓகேங்க. ஸோ அதை நான் ப்ளக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்னோட ஜியோ மொபைலில் இருந்து நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா போதும். ஸோ எனக்கு வந்துட்டு அதுலேயே வந்துட்டு ஏரோட இன்டேக்கோட டெம்பரேச்சர் என்ன, கூலன் டெம்பரேச்சர் என்ன, அதே மாதிரி காருக்கு வந்துட்டு ஒய்ஃபை நம்ம கொடுத்துருது. ஓகேங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா நமக்கு டவர்னா கூட அதில் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா, ஜியோவில் அங்கே டவர் இருந்துச்சு அப்படின்னா அதில் நமக்கு டவர் கிடச்சிதுன்னா நம்ம அது மூலிமா ஒய்ஃபை காலிங் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஆண்ட்ராய்டு சிஸ்டம் நம்மளோட டெக் உள்ளே இருந்துச்சுன்னா அந்த ஒய்ஃபை மூலியமாக நம்மளால உள்ள யூடியூப்ஸோ அந்த நெட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதோட நெட்டோட ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 MB டவுன்லோட் அப்லோட் ஸ்பீட் நமக்கு கிடைக்குது. பிபிஎஸ் வந்து டவுன்லோட் ஸ்பீடே கிடைக்குது. ஓகே. ஸோ அதாவது ஒரு நல்ல விஷயங்களா ஒரு ப்ராப்பரான நமக்கு தேவையான விஷயங்களா இருக்கு. அது ஜியோ மோட்டிவ்னு அதோட டிவைஸோட நேம். ஸோ அது வந்து நல்லா இருக்கு. அது நான் வந்துட்டு இந்த காரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி காரோட ட்ராக்கிங் இது எல்லாமே எனக்கு அதில் கிடைச்சிருது. ஓகே. ஸோ அதாவது அந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு காராக இருக்குது. யா, ப்ரைஸை எல்லா இடத்துலையுமே வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு இந்த வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு இந்த பட்ஜெட்டுக்கு வந்துட்டு இந்த வெஹிக்கிளா அப்படின்றது தான் பாயிண்ட். நான் இது வரைக்கும் நிறையா பேரை மீட் பண்ணேன் இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு. அப்போது வந்துட்டு என்னை கேட்டது என்ன காஸ்ட்டுக்கு நீ எடுத்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஆனால் ஃபஸ்ட்டு அவங்கள கேட்டது, நீங்கள் உங்களோட ப்ரைஸ் சொல்லுங்கள், இது காரை பார்த்துட்டீங்க, ட்ரைவ் பண்ணி பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள் ப்ரைஸை, என்ன அரௌண்ட் ஒரு 8 lakh இருக்கும் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் தான். ஆனால் ஒரு 6 lakh பட்ஜெட்டுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்குது. ஓகே, டன். ஸோ ஃபைனலாக வந்து சிட்ரான் C3 பற்றி உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு புரிதல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ணணும்னா கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்க ரீச் அவுட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இது அவுட் ஆஃப் த டாபிக் தான். அதாவது வந்து இந்த வீடியோ வந்து திங்கட்கிழமை வரும்னு நினைக்கிறேன். டியூஸ்டே வெனஸ்டே வந்து எலெக்ஷன் வருது. அதாவது உங்கள் தொகுதியில் உங்களுக்கு யார் நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்து ஓட்டை கரெக்டாக போடுங்க. தயவு செஞ்சு ஓட்டு போடாமல் வீட்டில் இருக்காதீங்க. அது நம்ம செய்யக்கூடிய ஒரு ஜனநாயக கடமை. அதை வந்து கரெக்டாக செஞ்சுருங்க. அதை மிஸ் அவுட் பண்ணாதீங்க. ஓட்டு போடுறது அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு வீட்டில் ஓட்டு போடாமல் உட்காந்துடாதீங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போட்டுருங்க. உங்களுக்கு யார் உங்கள் மனசாட்சி பிரகாரம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஓட்டு போடுங்க. ஸோ ஐ ஹோப் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மடத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சகச்சரம் வேணாம். பத்திரமா போய் பத்திரமா போங்க. டடா, டேக் கேர், பாய்.